அனைத்து யூடியூப் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். லாஸ்ட் வீடியோவில் ஆன்சைக்ளோஸ்டோமா டியூட்டெனிலே ஊக்கோமா பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்டிரோபியாசிஸ் வெர்மிகுலாரிசிஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய ஃபைலம் ஆசியல்மந்திஸ், கிளாஸ் பார்த்தீங்கன்னா நெமடோடா, சப் கிளாஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்மிடியே, ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சி யூரோடியே. இந்த என்டிரோபியாசிஸ் வெர்மிகுலாரிசிஸ் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சீக்கத்திலையும் மனிதனுடைய குடல்வாலையும் மனிதனுடைய குடல் பகுதிக்கு அருகாமையிலும் வாழக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா பின்வாம்னு சொல்லுவாங்க, ஊசிப்புழு. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காஸ்மோபொலிட்டியன், அதாவது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பரவி காணப்படக்கூடிய ஒரு வாம். செக்ஸ் ஆனது செப்பரேட்டாக இருக்கும். மேல் செக்ஸு தனியாக இருக்கும், ஃபீமேல் செக்ஸ் தனியாக இருக்கும், மேல் வாம் தனியாக இருக்கும், ஃபீமேல் வாம் தனியாக காணப்படும். அடல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஒயிட் வார்ம்ஸ். ஓகே, ஒரு மெச்சூரான ஒரு அடல்ட் சிறிய வெண்மை நிறத்தில் காணப்படக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக கழிக்கப்பட்ட மலத்தில், ஃப்ரெஷ்லி வாய்டட் ஸ்டூல், புதிதாக கழிக்கப்பட்ட மலத்தில் இந்த வாம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா மிக தீவிரமாக தெரிவதை நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு மேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், குட்டையாக இருக்கும். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா பெண் புழு பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கும். மேலில் இருக்கக்கூடிய அந்த லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 to 5 millimeter. அதே அதனுடைய பிரெத் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.122 millimeter. சார், இந்த வாமுடைய ஆன்டீரியர் எண்டில் 3 சிறிய லிப்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். பேரான செப்பாலிக் எக்ஸ்பென்ஷன் இருக்கு. மேலுடைய டைல் எண்டில் பார்த்தீங்கன்னா வென்ட்ரலா கர்வ்டாக இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் பாயிண்டடாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். அடுத்தது பூபர்ணகுலம். இது மேலில் ஆப்சண்ட். பூபர்ணகுலம் மேலில் ஆப்சண்டாக இருக்கும். சர்விக்கல் ஆலி ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதாவது கழுத்து சிறகுகள் பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். வால்வா ஆன்டீரியரில் இருக்கு. ஓவரிஸ் அது டெடல் பிக் அப்படின்னா இரண்டு கர்ப்பப்பைக்குள்ள ஓவரிஸ் இருக்கும், ஓவரிஸ் காணப்படும். அடுத்ததா இதனுடைய லைஃப் சைக்கிள் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதனுடைய வாழ்க்கை சுழற்சி ரொம்ப சிம்பிளா காணப்படும். இந்த ஃபீமேலுடைய கிராவிட்டி பார்த்தீங்கன்னா கிராவலிங் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனல் ரீஜன்ல. அதனாலதான் இதுக்கு நமக்கு ஒரு இச்சிங் சென்சேஷன் ஏற்படுத்துது. எக்கு ரிலீஸ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு ஒரு கிராஃப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா காணப்படும். அதனால அந்த ரீஜன் அஃபெக்டட் ஆகும், பாதிப்பு ஏற்படுத்தும். ஸ்னைலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்கானது பார்த்தீங்கன்னா கம் அவுட் ஆகும், வெளியில வரும். அகைன் இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா உணவோடு கூட சேர்ந்து நம்ம வாயின் வழியாக சேம் ஹோஸ்ட் ரீச் பண்ணது, அதே மனிதனுடைய விருந்தோம்பிக்குள்ள ரீச் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உமன் அண்ட் யங் கேர்ள்ஸ், உமனுக்கும் யங் கேர்ள்ஸுக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க. மேல் சில்ட்ரனை காட்டிலும் அடல்ட் மென்னை காட்டிலும் அதிகமாக பாதிக்கப்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் யங் கேர்ள்ஸ். இவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய இந்த என்டிரோபியாசிஸ் வெர்மிகுலாரிசிஸ்னுடைய ஃபஸ்ட்டு பார்க்குறது மேல்வாம். இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, மவுத் இருக்குது, செப்பாலிக் ரீஜன் பார்த்தீங்கன்னா இருக்குது, கொலாக்கல் ரீஜன் இருக்குது. அடுத்து ஃபீமேல் வால்வா இருக்குது, ஆனஸ் காணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா மேல் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஃபீமேல் லென்த்தியாக காணப்படும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா இச்சிங் இஸ் காஸ்டு பை மைக்ரேஷன் ஆஃப் வார்ம்ஸ் இன் ஆனல் ரீஜன். ஆனல் ரீஜனில் வார்மானது மைக்ரேஷன் ஆகிறதுனால அரிப்பு ஏற்படுது.
அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலர்ஜிக் அது இரிட்டேஷன் வந்து ஏற்படுத்தும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஸ் காசிங் ஸ்லிப் அது ஸ்லீப்லெஸ்னஸ் தூக்கமின்மையை வந்து ஏற்படுத்துது. ஓய்வு இருக்காது, பதட்டமாக இருப்பாங்க, செக்ஸுவல் டிஸார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அப்டாமினல் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்தது உடல்வால் அயற்சி நோயை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தும். அப்பண்டிசிட்டிஸ் என்ற ஒரு டிசீஸ் வந்து ஏற்படுத்துது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் என்டிரோபியாசிஸ் உடைய இன்ஃபெக்ஷன் இஸ் ப்ரிவென்டட் பை குட் சானிடேஷன் அண்டு ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் ஹியூமன் ஃபீக்கல். மனிதனுடைய மலத்தை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது நல்ல சுகாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இந்த ரெண்டு இருந்தால் இந்த என்டிரோபியாசிஸ் என்ற இன்ஃபெக்ஷன் வராமல் நம்மளால தடுக்க முடியும். இந்த என்டிரோபியாசிஸ் இன்ஃபெக்ஷனை எப்படி சார் நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரீட் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா இந்த ஜெனிட்டியன் வைலட் டேப்லெட் மூலமாக நம்மளால என்ன பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியும். ஜெனிடைன் வைலட் டேப்லெட் மூலமாக இந்த என்டிரோபியாசிஸ் இன்ஃபெக்ஷனை நம்மளால என்ன பண்ண முடியும், ட்ரீட் பண்ண முடியும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.